இப்ப இன்னைக்கு திருமாவளவன் போய் தொங்கி இருக்கிற அந்த திமுக என்ன பண்ணிருக்கு? அதிமுக என்ன பண்ணிருக்கு? அதிமுக கூட பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஜெயலலிதா அம்மையார் கூட தனபால் அவர்கள வந்து அவைத்தலைவர் ஆக்கி கௌரவிச்சது. அவரு எல்லாரும் அ அவர் வரும்போது எல்லாரும் எழுந்திருக்கிற ஒரு நிலைய உருவாக்கி குடுத்தாங்க. ஆனா, இங்க எந்த நிலையும் இல்ல. இப்ப அவரு வந்து தனி மனித ஒழுக்கத்துல வழுவி இருக்காரு. அந்த வகையில வந்து வன்னியர் சங்கத்துல இருக்கிறவங்களும் அந்த வேதனை அடையறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்களும் வேதனை அடையறாங்க. ஒட்டுமொத்த வன்னிய சமூகமும் வந்து வேதனை அடையுது. ஏன்னா, மருத்துவர் ஐயாவ என்ன பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட கருத்து, அவர நான் எதிர்பார்த்தது அகில இந்திய தலைவரா வரக்கூடிய ஒரு சூழல எதிர்பார்த்தேன். அந்த வன்னியர் சங்கம். அதுக்கு அடுத்தது பிற்பட்டோர் நல சங்கம்ன்னு ஒண்ண உருவாக்கிட்டாரு. அப்போதுதான் தமிழ்நாட்டில இருந்த பிற்படுத்தப்பட்ட அனைத்து குடியும் வன்னியர் சங்கத்துக்கு பின்னாடி வந்து நின்னது. அன்னைய காலகட்டம். இந்த பிற்பட்ட நலச் சங்கத்த அப்படியே கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, அ மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா அப்படியே ஒவ்வொரு மாநிலமா கட்டிக்கின்னு போய் அங்கங்கயும் தலைவர், செயலாளர் அந்த கட்டமைப்பு உருவாக்கி போய் இறுதியில அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் நலச்சங்க தலைவரா இவர் வந்து நிப்பாருன்னு எதிர்பார்த்தேன். அது எல்லாமே அது போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த தாம்பால் தட்டு தண்ணீல நீச்சல் அடிச்சாங்கிற மாரி, இடையிலேயே வந்து அது வேற வேற மாரியா போயிடுச்சு. மத்த திமுக போன்ற மத்த அரசியல் கட்சி போலவே குடும்ப அரசியல் கட்சியாக அது மாற்றம் பெற துவங்கிட்டது.